குரூப் 2 எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. பி ஒரு வேலையை தனியா செஞ்சா 40 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை கியூ தனியா செஞ்சா 60 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. ஸோ 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் கியூ வெளியில போயிறாரு. மீதமுள்ள வேலையை பி மட்டும் தனியா 5 நாள்ல செஞ்சு முடிக்கிறாரு அப்படின்னா, ஸோ ஆரம்பிச்சதுல இருந்து எத்தனை நாளைக்கு அப்புறம் கியூ வெளியில போயிருப்பான்னு கேட்கறாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாது போகலாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A பிரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேத்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு நியூவா புக் லான்ச் பண்ணிருக்கோம். இது போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துல இருக்கு. ஸோ புக்கை பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல பி ஒரு வேலையை தனியா செஞ்சா 40 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை கியூ தனியா செஞ்சா 60 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. 2 பேரும் சேர்ந்து ஒன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் வேலை செய்யறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் கியூ வெளியில போயிறாரு. மீதமுள்ள வேலையை பி மட்டும் தனியா 5 நாள்ல கடைசி 5 நாள்ல செஞ்சு முடிக்கிறாரு அப்படின்னா எத்தனை நாளைக்கு அப்புறம் கியூ வெளியில போயிருப்பாரு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா இங்க கடைசியா யாரு செய்யறாங்க? பி தான் செய்யறாரு. அப்ப பிக்கு நாள் என்னது 40 மைனஸ் எத்தனை நாள் வேலை செஞ்சிருக்காரு 5 இன்ட்டு கியூக்கு நாள் 60. ஸோ வகுத்தல் பி பிளஸ் கியூ அதை ரெண்டையும் ஆட் பண்ணி 40 பிளஸ் 60 100 அதை வகுத்தல்ல போட்டணும். நெக்ஸ்ட் 40 5 போச்சுன்னா மீதி என்ன வரும் 35 இங்க 60 வகுத்தல்ல 100 இருக்கு. நெக்ஸ்ட் இங்க 5ஆல கேன்சல் பண்ணா 7 இங்க 20. ஸோ 60 20ஆல கேன்சல் பண்ணா 3 வரும். 3 இன்ட்டு 7 ஈக்குவல் டு 21 நாள். ஸோ ஆரம்பிச்சதுல இருந்து 21 நாள் கழிச்சு கியூ வெளியில போயிருப்பாரு. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.